இந்த லைலத்துல் கதருடைய இரவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது லைலத்துல் கதருடைய சிறப்பு சம்பந்தமா நாங்க அடிக்கடி கேள்விப்படுறோம். அடிக்கடி குர்ஆனுடைய வசனங்கள், தஃசீர் வகுப்புகள், பயான்கள்ல நம்ம கேள்விப்படுறோம். இந்த லைலத்துல் கதரை நாம் அடைந்து கொள்வதற்கான வழிகள் எப்படி? நான் என்ற புள்ள அடைஞ்சு கொள்ளணும், என்ற வாப்பா, என்ற உம்மா, என்ற மனைவி, என்ற சகோதரி, சகோதரர் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும். யாரும் இந்த லைலத்துல் கதரை தவறவிடக்கூடாது. அப்ப இதை அடைஞ்சு கொள்ளதுன்னா நம்ம என்ன செய்யணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த கடைசி 10க்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அங்கிருந்த நம்ம இதை பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு, ரமலானுடைய கடைசி பகுதி வந்து விட்டால், அந்த கடைசி 10 வந்து விட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்த மிஸரஹு வஅய்கல அஹ்லஹு வஹியா லைலஹு. ஷத்த மிஸரஹு, அவருடைய வேஷ்டி இருக்க கட்டி கொள்வார்கள், இரவை உயிர்ப்பிப்பார்கள், குடும்பத்தை எழுப்புவார்கள். வஅய்கல அஹ்லஹு வஹியா லைலஹு, குடும்பத்தை எழுப்புவாங்க. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து இரவை உயிர்ப்பிப்பார்கள். இஹ்யாண்டா உயிர்ப்பிக்கிறது, இபாதத்துல கழிக்கிறது. அப்ப இந்த ஒரு அடிப்படை வரணும். இந்த கடைசி 10ஐயும் நாம் பயன்படுத்த வேண்டும். கடைசி 10லையும் அமல் செய்ய வேண்டும். கடைசி 10லையும் நாம் வணக்கம் செய்ய வேண்டும். இந்த ஒரு அடிப்படை சிந்தனை எனக்கும் உங்களுக்கு வரணும். நான் மட்டுமல்ல, என் குடும்பம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அறிவிப்புல வருது, ஏனைய முந்தைய 20 நாட்களை விட கடைசி 10 நாள் அதிகமாக முயற்சிப்பார்கள். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10, ஏனைய அந்த 20 நாளும் சிறப்புக்குரியது என்பதில் மாற்று கருத்து இல்லை, அதை விட மிக சிறப்புக்குரியது இந்த கடைசி 10. ஏன் இந்த லைலத்துல் கத்ர் இருக்குது? அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10ஐயும் அதிகமாக வணக்கங்கள்ல கழிப்பார்கள். குறிப்பாக இஅ்திகாஃப் இருப்பார்கள். இஅ்திகாஃப் இருக்க முடியுமானவங்க அந்த ஒழுங்குகளை பேணி இஅ்திகாஃப் இருப்பது மிகச்சிறந்தது. அப்படி இல்லைண்டா இரவையில பள்ளியில தரிச்சிருந்து இபாதத்தில் ஈடுபடுறது சிறந்தது. அப்படி இல்லைன்றாலும் கியாமுல் லைல் மக்களோடு மக்களாக ஜமாத்தாக தொழுகிறது. அதே மாதிரி இப்படியான கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள. இதுல 3 நிலைமைகள் இருக்கிறது. முழுமையாக இரவையில அல்லது கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பள்ளியோட நாங்க தொடர்பு வச்சுக்கொள்ளணும். ஏன்னா பள்ளியில சூழல் சுஹபத் என்பது அது ஒரு முக்கியமான ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய. ஏன்னா வேற வெளிச்சூழல் என்பதை தாண்டி அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, இந்த முழு திஹாரையும் எடுத்துக்கிட்டோம்டா அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு இடம் இங்க இருக்கும்டா எது? இந்த பள்ளிவாசல். அதுலயும் எல்லா பள்ளிகளையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த பள்ளி நான் ஏன் குறித்து சொல்றேன்? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெளிவான கொள்கையில் ஷிர்க் பிதஅத் இல்லாமல் தெளிவான கொள்கையில் சுன்னாவை மட்டும், குர்ஆன் சுன்னாவை மட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை 100க்கு 100 பின்பற்றுகிற இடம் என்ற அடிப்படையில் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் மஸ்ஜித், பள்ளிவாசல். அப்ப அல்லாஹ்க்கு விருப்பமான இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹ்க்கு விருப்பமான தொழுகையை தொழுவது, அல்லாஹ்க்கு விருப்பமான பேச்சுக்களை கேட்பது என்பது அதுக்கு நாங்க இடம் கொடுக்கணும். ஒன்று முழுமையாக அல்லது இரவையில கிடைக்கிற அந்த இரவை ஹயாத்தாக்குறது. அப்படி இல்லைண்டா எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். பள்ளிக்குள்ள வீணான பேச்சுக்கள் ஈடுபடாமல் நாங்க ரப்போட தொடர்பானோம், ரப்புடைய இந்த மாளிகையில் இருந்து ரப்போட தொடர்பானோம். அப்ப எனவே இந்த ஒரு அடிப்படையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசி 10 இஹ்யாஉல் லைல், இரவை உயிர்ப்பிப்பது, இரவை உயிர்ப்பிப்பது. அந்த இரவை உயிர்ப்பிப்பதில் தான் எங்களோட உள்ளத்துக்கும் உயிரூட்டப்படுகிறது, உள்ளத்துக்கும் ஒளி ஊட்டப்படுகிறது. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்கான முதல் அம்சம் என்னன்னா, அந்த கடைசி 10ஐயும் நாங்க மேக்சிமம், அதிகபட்சம், உச்சபட்சமாக நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் மட்டுமல்ல, அடிக்கடி நான் சொல்ற விஷயம், எங்களோட குடும்பம், எங்களோட பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த சிறப்பு கிடைக்கும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடைசி 10ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தார்கள். கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்ப எனவே இந்த இஅ்திகாஃபுடைய அமல் இந்த வகையில் நாம் அதை பேணிக் கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான அம்சம். இரண்டாவது, லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னவென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடைசி 10ல இருக்கிற அந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் இருக்கணும். அந்நியா இன்னமல் அமால் பின்னியாத்,
வைன்னமாலி குலிம்ரி மானவா, நீயத்தை வச்சிருங்க. கடைசி 10 வந்துட்டுதா, இந்த லைலத்துல் கத்ர் நான் அடையணும்னு நீயத்து இருக்கணும். நீயத் அது உறுதியானது. இப்போ உதாரணம் பாருங்க, பெண்கள் சகோதரிகள் நோம்பு பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ நோம்பு பிடிச்சி கியாமுல்லைல் தொழுது வருவாங்க. இப்போ கடைசி 10 ஆகும் பொழுது சில பொழுது அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுரும். அல்லது யார பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு இருப்பாங்க, திடீர்னு கால் கை சோம் இல்லாம வந்து ஏதாவது வருத்தம் வந்து வீட்டோடு ஆயிடுவாங்க. இப்ப அவங்க நான் 21 நாள் 23 நாள் அமல் செஞ்சேனே, கடைசி இந்த ஒரு ஒற்றைப்படையான அல்ல கடைசி 10ல இந்த ஒரு 7 நாள் 5 நாள் எனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு கவலைப்பட்டால் லைலத்துல் கத்ர் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? அந்த முழுமையா நன்மை கிடைக்கும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா மரிதல் அப்து அவ் சாஃபர குதிப லஹு மினல் அமலி மா கான யஅமலு வ ஹுவ ஸஹீஹுன் முகீம். ரவாஹுல் புகாரி. ஒரு அடியான் அமல் செய்றார், சரிதானே? அமல் செய்றாரு, அவர் நல்ல ஆரோக்கியமான நிலையிலே அமல் செய்கிறார், நல்ல அமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரார், கியாமுல் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், எல்லாம் செய்றார். இந்த மனிதர் திடீர் நோய்வாய்ப்பட்டால் அவர் நல்ல நிலையில் என்ன அமல் செஞ்சாரோ அந்த கூலி அவருக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஒருவர் அமல் செய்கிறார், இப்ப பிரயாணி ஆகிறார், இப்ப அவர் 4 ரக்காத் ஊர்ல தொழுதார், பிரயாணியானா 2 ரக்காத் தொழுவார் லோஹர, அப்ப 2 ரக்காத் குறைஞ்சிட்டு அர்த்தமா இல்ல. ஊர்ல இருந்தா 4 ரக்காத் தொழுது அதே நன்மை அவர் பிரயாணியாகினாலும் கிடைக்கும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே இது நீயா இதா மருள, அந்த பெண்களை பொறுத்தவரையில் அது இந்த இதா மருள அபுத். ஒரு அடியா நோய்வாய்ப்பட்டால் நானா நோய் எடுத்துக்கொள்றேன், அல்லாஹ் என்னை தாரு, அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் வாரது. அப்ப எனவே இந்த நோய்க்கு வந்தா நம்ம ஷிஃபா தேடி போகணும். நான் ஏதாவது நோய் வந்தா நான் ஷிஃபாவை செஞ்சு கொள்ளணும், அதுக்குரிய ஷிஃபாக்குரிய ஏற்பாடை நான் செஞ்சு கொள்ளணும். அப்ப எனவே இதே மாதிரி இந்த நோய் வந்து விட்டால் கூட ஒருவன் ஆரோக்கியத்தை தேடி ஷிஃபாவை தேடி போற நேரம் அவன் இபாதத்து செய்யலேன்னு கவலைப்பட்டாலும் அதற்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா பெண்களின் மீது விதியாக்கிய ஒன்று இந்த மாதத்தில் ஏற்படுற உண்டு. அப்ப இந்த நேரத்தில் அவர்கள் உள்ளத்தால் வெறுக்கிற நிலையில் இருந்து கொண்டு அமல் செய்ய முடியாம போச்சே என்று நினைக்கிற அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா கஷ்டப்படுத்தி நன்மையை பறிப்பானா? இல்லை. எனவே இப்ப நீயத் ஏற்கனவே இருந்தது, நான் இந்த ரமலான் முழுக்க நல்ல அமலில் ஈடுபடுவேன், லைலத்துல் கத்ர் அடைவேன் என்ற நீயத்தோடு அமல் செஞ்சிட்டு வந்தாங்க. இப்ப அவர்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டால் அல்லது மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நீயத்தை வச்சு உறுதியா செய்தார்களே, அந்த எண்ணத்திற்காக அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக அந்த லைலத்துல் கத்ர் அடைஞ்ச கூலி அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அந்த நீயத்தை அல்லாஹ் பார்க்கிறான். எனவே இந்த நீயத் இருக்கணும். நீங்க ஒவ்வொருவரும் லைலத்துல் கத்ரை நான் அடைய வேண்டும் என்ற நீயத் இருக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம்.